ஆடி கொண்டாந்து இன்னும் 10-15 நாள் இருக்குது. இந்த மாதிரி அடை பண்ணா யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகிட்டேயே எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் இந்த மாதிரி அடை செஞ்சா. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பசங்களே இது எதோ சிங்கர் பண்ணால் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இன்னைக்கு அடை பண்ணிக்கலாம். புழுங்கரிசி 2 கப்பு சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு 1/2 கப்பு, பருப்பு அரிசியும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழிஞ்சி எடுத்துக்கணும். இந்த 3 நேரம் கழியணும். தம்பி அந்த கண்ணுக்குட்டி முடிக்கி விட்டு அந்த கல்லை கழுவி விடு. ரெண்டு 3 நேரம் கழிஞ்சாச்சு போதும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற்று. நல்லா கழிச்சாங்க. தேங்காயும் எடுத்துக்கலாம். அவுட் பண்ணிங்கன்னா எல்லாம் தண்ணி 20 என்னடா இருக்கு அப்போ நீ மண்ணு போடாத காசுக்கு அங்கே வைக்க வருமா இப்போ கழுவி விட்டேன். நல்லா இல்லையா? நல்லது. ஒரு மூடி தேங்காய் சுரண்டி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஆட்டி எடுத்துக்கலாம். வரமிளகாய் 4. நீ என்ன தப்புன்னா வரமிளகாய் 4, 5 வெள்ளை பூண்டு, 1 துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 3/4 கப்பு, சரி இஞ்சியும் போட்டுக்கலாம். எடு இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். சுரண்டி வச்ச தேங்காயை ஒரு மூடியும் போட்டுக்கலாம். தள்ளிவிடாய். 1 கப்பு வரும். தேங்காயை போட்டு கொஞ்சம் 1-2 ஆட்டி எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். எடுக்கண்ணே. வலிச்சு படத்தை கொண்டா வர சொல்லி போடு. ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு ஆட்டிக்கலாம். சரி, 2 கிலோ வச்சுக்கலாம். தண்ணி தெளித்து கெட்டியாக ஆட்டிக்கணும். முறுக்கு மாவு பார்த்து ஆட்டிக்கலாம். நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு பருப்பருன்னு இருந்தால் போதும், வலிச்சுக்கலாம். தண்ணி மிச்சம் இருக்கிற அரிசி இதே மாதிரி போட்டு ஆட்டிக்கலாம். இதில் இருத்துடா தண்ணியா? அதே மாதிரியே தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டிக்கலாம். இதுவுமே இந்த அளவுக்கு மஞ்சள் கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்சு தேங்காயை கொட்டிக்கலாம். கொட்டி இதோட சேர்த்து ஒரு திருப்பி திருப்பிக்கலாம். இதுக்கு முன்னே ஆட்டி வச்ச அரிசி மாவை இதுலேயே போட்டுக்கலாம். கொட்டி கொஞ்ச நேரம் ஆட்டினோம்னா அந்த தேங்காய் பாலெலாம் நல்லா போய் கலந்துக்கு. இரிசவுனா எவ்வளவும் கலந்துக்கு. நல்லா ஆட்டு நல்லா மணக்குது. போதுங்கண்ணே, எடுக்கண்ணே. சரியா பாப்பா அடுப்பத்தையே வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு போதுமான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூனு சீரகம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருப்பிலாந்தழை 1/2 கப்பு, அதே மாதிரி நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை 3/4 கப்பு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு துணி நனைச்சிக்கிட்டு இறுக்கி புழிஞ்சிக்கிட்டு இந்த அளவுக்கு பேஞ்சா போகுது. நல்லா வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சி புழிஞ்சிக்கிட்டு அப்புறம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சான்னு ஒன்று போட்டு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு. நல்ல பந்தாட்டம் எழுந்திரிக்கிட்டு பாரு. வெயிட்
நல்ல செவக்குன்னு எடு. சரியா இந்த அளவுக்கு செவக்குட்டு எடுக்கணும். சஞ்சீவா அங்கே பார்த்துக்கிட்டு என்ன சுட்டு விடாத. மொட்டு மொட்டா பனியார் மாட்டம் வந்துருக்குது பாரு. ரைட்டு கொஞ்சம் திருப்பிடு. அப்படி இன்னொரு திறந்துருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்லாம்னு தோணுது. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் காய வச்சு போட்டுக்கணும். நல்லா சுருக்குன்னு எரியணும் அடுப்பு. அடை சுட சுட அருமையாக மணக்குது. பூரி மாதிரியே பந்து வந்துருக்குது பாரு. அப்படி அதோடு காலையில் நேரம் வேணாலும் சுட்டுக்கலாம், நைட்டுக்கு வேணாலும் சுட்டுக்கலாம். இந்த மாதிரி சுட்டு ஏதோ ஒரு சட்னி ஆட்டினா சூப்பராக இருக்குது. சும்மா சாப்பிட்டாவும் அருமையாக இருக்குது. இதே மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுக்கலாம். இப்படி துணி நனைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா துணியில் ஒட்டாது மாவு. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? அடை ரெடி, வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் அடை தோசைக்கல்லில் சுடுவீங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கு. தேங்காய் சட்னி, இப்படி பொறுன்னு இருக்குது. சப்பாத்தி மாதிரி, இந்த பூரி மாதிரி. கீழே போட்டு வாங்கிக்கோ. கீழே போட்டு என்ன தம்பி சாப்பிடுங்க. சாமி சாப்பிடுங்க. சரியாயா? ஐயா அடை சூப்பரா இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? அம்மா அடை சூப்பரா இருக்குதுமா. அதான் சூப்பரா இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல? சரி, இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. சரி, அடை சூப்பரா இருக்குதாயா? அடை சூப்பராக இருக்குதா? சரி, சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்கடி தாங்க. ரொம்ப ருசியாக இருக்குதப்பா. ரொம்ப ருசியாக இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா பொது இருக்குது. அடை நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி அடை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி பொறுன்னு இருக்குது பாரு. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாரு. அடை விட்டுட்டு போகுதுரா. நம்ம ருசியாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நாங்களும் சாப்பிட்டோம். ருசியா இருந்தா சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம். சொல்லுங்க வரலாம். சட்னி அடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கிண்டி பேசம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு கப்பு போட்டால் போதும். எங்களுக்கு கூட்டம் பேசி அதனால நாங்கள் 2 கப்பு போடுறோம். நீங்கள் ஒரு கப்பு போட்டிங்கன்னா போதும். காத்தால் நேரமாக இருந்தாலும் சரி, நைட்டு நேரமாக இருந்தாலும் சரி, பிள்ளை நல்லா வவுறு நம்ம சாப்பிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.